ஒரு ஆள் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதை நம்ம பாராட்ட முடியல, மனசு இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா அதை கொச்சைப்படுத்துற மாதிரி ஆபாசமா பேசியிருக்காரு பாருங்க வேல்முருகன். ரொம்ப அது கண்டனத்துக்குரியது. ஆணாதிக்க மனோபாவத்தை விட எப்படியாவது இவருக்கு அடுத்த எலெக்ஷன் 2026 திமுகல இருந்து ஒரு தொகுதியை வாங்கிடணும்ன்றதுக்காக குஷிப்படுத்தணும் இல்லையா தலைவர்களை. அதுக்கான ஒரு ஆபாச பேச்சு நியாயமே இல்லை. தமிழ் பெண்களே பக்கத்துல போய் நின்னாலே கற்பு பறி போயிடுன்ற மாதிரி பேசுறாங்க. இவங்களுக்கெல்லாம் தமிழர்களுடைய கற்பை பத்தி என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க? தமிழ் பெண்களை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க. இவர் வார்த்தைக்கு வார்த்தை கூத்தாடின்னு பேசுற அந்த காணொலியில ஒரு தொழிலை இழிவுபடுத்துவது என்பது ரொம்ப அருவருப்பா இருக்கு. சார் வணக்கம். வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பத்தி பேசின விஷயத்த பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல் அரங்கத்துல இந்த மாதிரி பேச்செல்லாம் தேவையா? ஏன் வேல்முருகன் இப்படி பேசுறாரு? முதல்ல இன்னைக்கு விஜய் அந்த கல்வி விருது வழங்குற விழா என்னோட 2வது நிகழ்ச்சி நடக்குது. நிறைய பேர் அவரு விருது வழங்கி கௌரவிச்சிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில இந்த வேல்முருகனுடைய இது மாதிரியான காணொலி ரொம்ப மனசை சங்கடப்படுத்திடுச்சுங்க. ஒரு ஆள் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதை நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுதான், பாராட்ட முடியல, மனசு இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா அதை கொச்சைப்படுத்துற மாதிரி ஆபாசமா பேசியிருக்காரு பாருங்க வேல்முருகன்.